ஒரு பாடல் ஒன்று பாடி ஒரு சரணம் பாடிட்டு நம் வார்த்தைகள் கடந்து செல்லும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஆமேன். அந்த பாடலை பாடுவோமா? நம்மளுடைய மெசேஜோட கனெக்டா இருக்கிற பாடல். ஓகே ஓகே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பச்சையாயிருக்கும், மலை தாழ்ச்சியானவர் சங்கரி வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மலை தாழ்ச்சியானவர் சங்கரிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கையை சோவில்லை, என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கையை சோவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை, உன் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமான நடந்து கொள்வே. உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை, என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வே. பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா, வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி
பாடிக்கொண்டிருக்கும் போதே சில நேரம் அப்படியே மைண்ட் டைவர்ஷன்லேயே பாடிட்டே இருப்பீங்க. திரும்ப பாடணும். நீங்கள் பாடிக்கிட்டு இருக்க அந்த வரி என்ன அப்படின்றத உங்கள் மைண்டு வந்து முழிச்சு என்ன பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் பாடணும். கையை தட்டி ஆமென், பிரைஸ் காட், ஹalleluya, ஹalleluya. ஸோ உங்கள் டைவர்ஷன் எல்லாம் திரும்ப ஃபோக்கஸ் ஆகி அந்த வேர்டை ஃபீல் பண்ணுற வரைக்கும் பாடணும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். சொல்லுங்க, உஷ்ணம் வருவதை மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல், என் வேர்கள் தண்ணீருக்குள், நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒரே ஒரு சான்ஸ் போடுவோமா? உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் வருத்தமின்றி கனி கொடுக்கும், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல், தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். ஆவியானவரோட சேர்ந்து அலைவாய்கிறவங்க மனசை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். எஸ், விட்டேன். கர்த்தரை நான் நம்பியுள்ளேன், ஆமென், ஹalleluya. இந்த குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பிள்ளை ஹெல்த்தியானது, அவங்களுக்கு வந்து டவுன் சிண்ட்ரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எப்படி நீங்கள் ஆட்டிசம் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியுமா? அந்த பிள்ளைகள் ஐ டு ஐ கான்டாக்டே வைக்காது. இங்கே கூட நிறைய ஆட்டிசம் ஆட்கள் இருக்கிறீங்க, உங்களால் அந்த வேர்டோட கனெக்ட் பண்ணவே முடியாது. எஸ், யூ ஆர் இன் சிக், யூ ஆர் இன் சிக்னஸ், யூ ஆர் சிக். சரி, அப்படி இப்படி 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 என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியலன்னும் போது யூ ஆர் an autism child. ஆனால் அப்படியே கனெக்ட் ஆகி பாடிட்டே போயிருக்காங்க. ஹெல்த்தி சில்ட்ரன் அப்படி கண்ணை பார்த்து அப்படி
உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷம் அர்த்தத்தை உணர்ந்து வருத்தமின்றி கறி உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களில் வருத்தமின்றி கறி என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள் ஓஹோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். Hallelujah! கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். அந்த வரி மேல உங்க மைண்ட் அப்படியே ஃபோக்கஸ் ஆயிருக்கணும். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஓ ரபாலா ஷகுரபலா வரியங்கோ. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். சக்கரமரிவோ கையெழுத்தே. Amen. Praise God. Hallelujah. Focus on the word of God. Be connected with the word, connected lyrics. Amen. கரங்களை தட்டி உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்கச் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஆமென். நம்பிக்கை வைக்கும் மனுஷன். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஹம்மரா ஷகுரபலபதி ரபலபதுரை பலபதி அங்கோ. இந்த மூளை குறைபாடு இருக்கிற பிள்ளைகள் அவங்களால ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கிளாஸில் உட்காந்து கவனிக்க முடியாது. அங்கே எங்கே 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 அவனால் நார்மல் ஸ்கூலில் அவனுக்கு டீச் பண்ண முடியாது. பிசாசு உங்களுக்கு உலக கவலையை கொடுத்த உடனே நீ என்னவா மாறிடுற? மூளை வளர்ச்சி குறைந்தவனாக மாறி இங்கே என்ன நடந்துக்கிறதோ அவன் காது கேட்க மாட்டேங்குது. எஸ் எஸ் ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்று மூளை வளர்ச்சியே இல்லாத ஒரு பிள்ளையா பிசாசு ஒன்று மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மூளை வளர்ச்சி இல்லாத அந்த குறையிலிருந்து நீ நிறைவான புருஷனா மாறணும்னா யூ மஸ்ட் ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அதை ராப்பகல் தியானிப்பராள், வேதத்தில் பிரியம் கொண்டு
நான் நம்பியுள்ளேன். திரும்ப ஒரு தடவை பாடு. கர்த்தரின் பாரத்தை ஆமென். அலைவாய்கிற மனது சரியா போக்கஸ் ஆகிற வரைக்கும் பாடு. ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். 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 கையை தட்டி ஹalleluya. உன் சத்துருக்களின் பிடரியை உன் கையில கொடுப்பேன்டான்னு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் எதிரியோட குடுமைய உன் கையில கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். கையை தட்டு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். நல்லா காதுல கேட்கிற மாதிரி கையை தட்டி. Amen. The worship time, it helps us to focus our mind on the word of God. அப்படியே வார்த்தை மேல கனெக்ட் ஆகிறதுக்கு அது உதவி செய்கிறது. அதனால பிசாசுக்கு அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த பாடல் நேரத்தில் எல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் ஆகிடுறாங்க. அப்பதான் மனசுல வந்து பேச ஏன் இதே பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு உங்களுக்குள்ள எங்கேயாச்சும் வருதுன்னா பிசாசு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா தொடர்ந்து நீங்க இப்படி பாடிட்டே இருந்தா நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒரு பயனும் எதிர்ப்பதில்லை. கையை தட்டு. என் வழியை வாய்க்கச் செய்திடுவான். புத்திமானாய் நடந்து கொள்வே, வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை. Amen. Hallelujah. Really, it's a prophetic song for this month. Amen. Hallelujah. எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 7ல இருந்து கூட வாசி. கரெக்டா? 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமே இல்லாமல் கையை தட்டு தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கையை தட்டி கொடுக்கிறது எல்லாம் யாருக்கு தான் கொடுக்கிறார்? தரித்திரத்தை தான் கொடுக்கிறார். நான் பேசியிருக்கிறேன். ஆதியாகமம் ஒரு பெண்ணினால் வந்த வீழ்ச்சியில் தொடங்குகிறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு ஒரு பெண்ணினால் வந்த எழுச்சியை துவங்குகிறது. கையை தட்டு. பழைய ஏற்பாடு ஏவாளின் வீழ்ச்சியில் துவங்குகிறது. புதிய ஏற்பாடு மரியாளின் எழுச்சியில் துவங்குகிறது.
எந்த பெண்ணினால் உலகம் அழிவுக்குள் வந்ததோ அதே பெண்ணை வைத்து தேவன் கையை தட்டாமே. அங்கே தன்னுடைய சொந்த ஞானத்தில் ஜெயிக்க வேண்டும் நினைத்த ஏவாள் தோற்று போனால், இங்கே இதோ ஆண்டவனுக்கு அடிமை. அடிமைன்னு சொன்னா பாருங்க, அங்கதான் வெற்றியே ஸ்டார்ட் ஆச்சு. கையதாட்டே கையதட்டி ஆமே. மார்க் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மன்னிக்கோ, லூக்கா 4:40. லூக்கா 4:40. வருத்தம் ஒன்று நீங்க மனசுல இருக்க மட்டும் கிடையாது, உங்க பாடியில ஒரு வியாதி இருந்தா கூட அது ஒரு வருத்தம். இன்னைக்கு நீங்க ஸ்ரீலங்காவில் போய் என்கிட்ட என்ன நீ அவன்கிட்ட போய் இப்போ என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னா, வருத்தமாக இருக்கிறேன். வருத்தம் நீ ஏதோ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் காய்ச்சலாக இருக்கேன்றே சொல்றேன், வருத்தமாக இருக்கேன்னு. வருத்தம்னா வியாதி. என்ன வருத்தமானு கேட்பாங்க. இல்லை சந்தோஷமா இருக்கேன். இல்லை காய்ச்சல் வருத்தம், வியாதிகள் வருத்தம். அப்ப பைபிள் சொல்லுது, லூக்கா 4:40 போடுங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அந்த வருத்தத்துல உங்க பிசிக்கல் ஹீலிங்கும் இருக்கு, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் இனிமேல் உங்கள் சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருத்தத்தை அவர் சுமந்து தீர்த்தார். கரங்களை தட்டி கர்த்தர், இனி வருத்தத்தோட நீ வாழ வேண்டாம், வருத்தத்தோடு நீ வாழ வேண்டாம். சொல்லுங்க, நான் வருத்தத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் வருத்தத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் வருத்தத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. கையெழுந்தி ஆமென். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் எங்கள் வருத்தங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சரீரங்களுக்கு வருத்தங்கள் மறைந்து போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கட்டவிழ்க்கிறேன் கர்த்தருடைய வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென். நான் சொல்ல கேட்பேன், அடிக்கடி அவன்கிட்ட கேட்பேன், திரும்ப ரீ வயரிங் பண்ணுவேன் அவன்கிட்ட. பரலோகம் இல்லடா, பரலோக ராஜ்யம். இயேசு பூமிக்கு வந்தது பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கல்ல, பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு. தாத்தாவை பார்க்க நம்ம அங்க போக போறது கிடையாது, நம்மளை பார்க்க தாத்தா இங்க வர போறாரு. இயேசு பரிசுத்தவான்களோட பூமிக்கு வர்றாரு, அதான் கதை முடிகிற சீனே. அவர் இங்க வர்றதுதான், நீ அங்க போறது கிடையாது. பரலோகம் 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 என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரலோகம் 4 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரலோக ராஜ்யம் 400 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ராஜ்யத்தின் திறவுகளை கையில கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீனா, பூமியிலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். The heaven will be under the control of earth when you are in the kingdom of God. இந்த வருஷத்தில் மறக்கக்கூடாத ஒரு $1 million worth $1 billion worth ஸ்டேட்மென்ட் சொல்றேன். Heaven is under the control of, சொல்லுங்க, earth. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, under the control of. இதுவரை நீ என்ன கேட்டீங்க தெரியுமா? ஹெவன் தான் பூமியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இல்ல, பூமி தான் ஹெவனை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா நீங்க பூமியில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராஜ்யத்துக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணினா. பேதுருவை பார்த்து சொன்ன, பேதுருவே, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை. எந்த திறவுகோல்? ராஜ்யத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்களேன், பரலோகம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கையை தட்டு, இங்க பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு இந்த பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இது வரக்கூடாது. ஆண்டவரே கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க அவன் ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொன்னா நிப்பாட்டிடுவார்.
பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் நான் ரிலீஸ் பண்றேன், அங்க ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு நீ வரணும்னா அந்த கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு சொல்லுங்க? கிங்டம் ஆஃப் ஹெவன், ராஜ்யத்தின் புத்திரர்கள் கரங்களை தட்டுங்கள். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையா இருந்தார். சீசர்கள் மட்டும் படகுல போறாங்க. அடுத்த வசனம். அப்பொழுது காற்று சீஷர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, கையை தட்டு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் ஜெபத்தை நிப்பாட்டிட்டு கடல் மேல நடந்து வந்து அவங்க இடத்துல வர்றாரு. அதுக்கடுத்த வசனம். இது இதுல பாருங்க, லூக்கால பாருங்க, மற்ற இடத்துல பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, அவர் படகில் ஏறினார். ஏறின உடனே படகு கரை சேர்ந்தது. டெலி டிரான்ஸ்போர்ட்டா? வாட்ஸ் தட்? டெலிபோர்டேஷன். ஏறணும்னா போயிட்டாரு. அப்ப டிராவல் கூட வருத்தமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிளைம் பண்ணலாம். ஆண்டவர் வாங்க ஆண்டவர், என்ன சரக்கு கோயம்புத்தூர் உங்களை வர இருக்கிறது. ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு எப்படி இருந்தாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என் கேள்வி, நேற்று தப்பு பண்ண சாமி அடிக்கிறாருன்னா இன்னைக்கு அதை காமிச்சு இன்னைக்கு தப்பு பண்ண அடிப்பாருன்னு சொல்ற? அதை மட்டும் நல்ல வக்கனையா சொல்றீல்ல. அங்க பாரு அவனை அடிச்சிருக்காரு, உன்னை அடிப்பாரு, சொல்ல தெரியல. அங்க பாரு அவன் படகுல ஏறணும்னு போனா நாங்க மட்டும் அதை சொல்லித்தாடா, அதை சொல்லித்தாடா. ஜோடா மாத்திரம் உனக்கு வேணுமா? பைபிள்ல இருக்க தண்டனையெல்லாம் காட்டி எங்களுக்கு தண்டனை சொல்லி தெரியே விவரமா? அப்ப பைபிள்ல நடந்த அற்புதத்தை காட்டி எங்களுக்கு சொல்லு. படகுல ஏறி உட்காந்து ஏறி பென்ஸ்ல கதவை முன்னோன்னு கூட கோயம்புத்தூர்ல இருக்கணும். என் நண்பர் சொன்னாரு, சார் அவர் துபாய்க்கு போய் வாரம் துபாய்க்கு போறாரு சார். நீ என்ன சார் கோயம்புத்தூர் பண்ண? துபாய் போறது ஈஸியா? 3 மணி நேரம்டா துபாய்க்கு. கோயம்புத்தூர் 5 மணி நேரம்டா. ரெண்டாவது இட்ஸ் ஃப்ளையிங், இது ஆன் ரோடு. நான் என்ன கிளைம் பண்றேன், என் கார்ல நீங்க ஏறுங்க அப்படின்னு கண்ணை திறந்தவொன்னா அங்க இருக்க நான். எந்த வருத்தமும் நீ படுகிறதை அவர் விரும்பவில்லை. கையை தட்டியாமே. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, அவர் சிபிஎம்ல இருந்தாரு. அப்ப முதல் டிரைவரா இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இதாகி வெளியே வந்தார். அப்ப அவர் பாஸ்டர்ஸ் வச்சு ஓட்டிட்டு வருவார். நம்ம டிரைவர்ல அந்த செய்தியை கேட்கக்கூடாது இயேசு நாமத்துல. அவர் முன்னாடி தண்ணி வச்சிருவாராம் கிளாஸ்ல. அவன் பாஸ்டர், நீ எவ்வளவு எப்படி வேணாலும் ஓட்டிக்க, தண்ணி ஒரு சொட்டு என்ன செய்யக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது. அப்படியே தூங்கிட்டு இருப்பார். அப்ப கீரை போட்டேன், சிலர் இருக்காங்க சக்கு சக்குன்னு குதிரை மாதிரி ஓட்டக்கூடாது. கியரை மாத்துறது கியருக்கே தெரியக்கூடாது. நானும் அப்படிதான் ஓட்டுவேன். கியர் மாத்திர கியருக்கே தெரியக்கூடாது. ஸ்பீடு ஏத்துறதே தெரியக்கூடாது. 20 மாதிரியே இருக்கணும், பார்த்தா 120 போயிட்டு இருக்கணும். நீ 40 போறவங்களும் என்னடான்னு பார்த்தா 40 போயிட்டு இருக்கேன், இந்த சவுண்டை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு. அவர் சொல்றாரு, மதுரை 160 கிலோமீட்டர்னு பார்த்தேன். ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணு மூணு தான் சார் தெரிஞ்சிச்சு. டக்குனு அப்புறம் தூங்கின கண்ணத்தன்னு பார்த்தா மதுரை 140 கிலோமீட்டர் இருந்துச்சு. அவர் சொல்றாரு, இந்த 30 கிலோமீட்டர் யாரு ஓட்டார் எனக்கு. I'm not encouraging you to sleep when you are driving, while you are driving. அதான் சொல்லல நான். டைமை நீ என்ன செய்ய முடியும், ஜோனை பிரேக் பண்ண முடியும். டிவைன் டெலிபோர்டேஷன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் என்னவா. முடிஞ்சோன்னா கண்ணு மட்டும் கொஞ்சம் திறந்து பாருங்க. வீட்டில் இருக்கிறோம், முடிஞ்சோன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பண்ணலாம் போங்க. நான் எதெல்லாம் அன்னைக்கு ட்ரை பண்ண நீங்க நடக்குது. எத்தனை பேர் ஜோம் பண்ணி
வந்து நடக்குதா பாரு பேசி பாருங்கன்னு சொல்லி நடக்காம தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நான் நினைச்சல நீங்க நடந்துகிட்டு இருக்குல்ல, அட்டெம்ப்ட் எடுக்காம எது நடக்காது. எஸ், நீங்க வருத்தப்படுற எதுவா இருந்தாலும் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா வருத்தம் என்பது ஒரு சாபம். நீ வருத்தமின்றி கனி கொடுப்பாய் என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். இந்த வருத்தம் என்கிற சாபத்தை சிலுவையிலே இயேசு சுமந்தபடியினால் நீ வருத்தமில்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழியை அவர் திறக்கிறார். சிலுவையில் எப்படி சுமக்கிறாரா? வாசிங்க, ஏசாயா 53:11. ஏசாயா 53:11. தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் கண்டு. அப்போ உங்க எல்லாருடைய வருத்தத்தையும் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில சுமந்துட்டார். யூ ஹேவ் ரைட்ஸ் சார், சார் யூ ஹேவ் ரைட்ஸ் சார். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு பதிலாக இன்னொருத்தர் காசு கொடுத்து எடுத்து கொடுத்துட்டாருன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு ஃப்ரீ. ஆனால் இன்னொருத்தர் காசு கொடுத்துருக்காரு, திரும்ப 2வது தடவை என்கிட்ட எவனும் காசு கேட்க முடியாது. என் வருத்தத்தை ஒருத்தர் சுமந்து தீர்த்துட்டாருன்னா திரும்ப நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம். ஆமென். உன் சரீர வருத்தத்தை சுமந்து தீர்த்தார், உன்னுடைய பொருளாதார வருத்தத்தை அவர் சுமந்து தீர்த்தார், உன்னுடைய மன வருத்தத்தை அவர் சுமந்து தீர்த்தார். வாழ்க்கையில வருத்தம் எங்க இருக்கு? அத்தனை வருத்தத்தை அவர் சிலுவையில் உரிந்து கொண்டார். இப்பொழுது வருத்தம் இல்லாத ஒருவன் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். கையெழுதி ஆமென். நீ வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பாய், நீ வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பாய், நீ வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பாய். ஆமென். அவருடைய பலன், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பாதுகாப்பு, ஐஸ்வர்யம், இவைகளுக்கு நான் பங்குதாரராயிருக்கிறேன். கையை தட்டி சொல்லுங்களேன், வாயை திறந்து கையை தட்டி ஆமென். ஆமென். உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா, பிள்ளைக்கு சுகர் வருதுன்னா, அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னா, பையனுக்கு சுகர் வருதுன்னா, பல வியாதிகள் டிஎன்ஏ வழியா பாஸ் ஆக முடியும்னா, கிறிஸ்துவோட டிஎன்ஏ இணைக்கப்பட்ட எனக்கு அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. அந்நிய பாஷை பேசு, 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 அந்நிய பாஷை. அப்ப வருத்தம் இல்லாம கனி கொடுக்கிறதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எப்படியாச்சும் வருத்தம் இல்லாம கனி கொடுக்கணும் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. வருத்தம் இல்லாம கனி கொடுக்கிறதே வருத்தம் இல்லாம கனி கொடுக்கிற. கையை தட்டே. நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறபடினால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பீர்கள். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லாமே. அந்நிய பாஷை பேசுறோம், பேசுகாமே. Trust in God's truth. ஆனா இது வருத்தத்தோட கனி கொடுக்கிறது. புத்தி சார் என்ன செய்யறான்? சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எப்பவுமே நல்லா தான் இருக்கு, அதை பத்தி இல்லை. நீங்க அதெல்லாம் பழகும். ஐ லவ் யூ சார், லவ் யூ சார். என்ற ஒரு அடி பைப் இருக்கு, அதை மாட்டி தண்ணி எடுத்துக்கலாமா? எடுத்துக்காங்க. இவன் தான் வருத்தமே இல்லாம கனி கொடுக்குறவன். கையை தட்டே. அப்ப தாழ்மை பெருமை இங்கதான் நிக்குது லைஃபே. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். ஒரு ஊழியக்காரன் மூலமாய் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ரெவலேஷன்ஸை மெடிடேட் பண்ணுங்க. நாங்கள் வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்க பிறந்தவர்கள். வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு 100 தடவையாச்சும் சொல்லு, நான் வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்க பிறந்தவன், நான் வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்க பிறந்தவன், நான் வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்க பிறந்த வார்த்தையை நான் தியானிக்கிறேன் ஆண்டவரே, தியானிக்கிறேன் ஆண்டவரே. நான் தலைமைத்துவத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஸோ எஃபர்ட்லெஸ் பிளஸிங் எனக்குள்ள வெளிவரும். என்னோட சரீரம் மாறிக்கொண்டு இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறிக்கொண்டு இருக்கு, எனக்குள்ள இருக்கிற முதுமை மாறிக்கொண்டு இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் மாறுகிறது, எனக்குள்ள இருக்கிற வறுமை மாறுகிறது. கையை தட்டி ஆமென். மெடிடேட் ஆன் காட்ஸ் வேர்ட். நான் உனக்கு குறித்த மலைக்கு போ, அங்கே நான் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். கையை தட்டி ஆமென். வசனம் ஆதியாம்ல நான் உனக்கு
உனக்கு குறித்த மலை, நீ உனக்கு பிடித்த மலைக்கு போ. சரியா சொல்லுங்க. பிடித்த மலைக்கு போ, குறித்த மலைக்கு போ. ஆனா ஒருத்தர் அவங்க அப்பாவோட சண்டை போட்டு பிடிச்ச மலைக்கு போயிட்டாரு. கோமணத்தோட தான் நிக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா சண்டை போட்டு, ஃபாதர் கூட சண்டை போட்டு என்ன செஞ்சிட்டாரு, மலைக்கு போயிட்டாரு. அந்த மலைக்கு பேர் என்ன, பிடிச்ச மலை. ஆனா இங்க பைபிள் ஒரு மலை சொல்லுது, குறிச்ச மலை. கையது ஆமென்.